அதிகாரம் குற்றங்கடிதல். இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. மனத்தில் பேராசை, மான உணர்வில் ஊனம், மாசுபடியும் செயல்களில் மகிழ்ச்சி ஆகியவை தலைமைக்குரிய தகுதிக்கே பெரும் கேடுகளாகும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் குறித்து கடந்த சில நாட்களாகவே பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு திமுகவின் முதன்மை செயலாளர் துரைமுருகனோட காட்பாடி தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தியும் கடந்த சில வாரங்களா பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க முடியவில்லைன்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் புகார் சொல்லி இருக்கிறது தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். அதை பத்தி அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சருடைய புகாருக்கு ஜெயலலிதா விளக்கம் தரணும்னு சொல்லியிருக்காரு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின். அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுக்கு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதற்கு விளக்கம் சொல்லணும். தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதற்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கடிதத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். தேர்தல்ல கூட்டணிங்கிறத அதிமுக ஏத்துக்கலன்னு தான் பாஜக இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறதா சொல்லியிருக்காரு EVKS இளங்கோவன். பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சிகள் நடந்தன. எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சிகள் நடந்தன. பிரதமர் அம்மையார் வீட்டுக்கே சென்றார். அருண்ஜேட்லி அவர்களும் அவருடைய வீட்டுக்கே சென்றார். மத்தியிலே இருந்து பல பேர் வந்தார்கள். இருந்தாலும் அது நடைபெறவில்லை என்ற காரணத்தால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விமர்சிக்கின்றார். முதலமைச்சரை சந்திப்பது அப்படிங்கிறது மத்திய அமைச்சருக்கே சாத்தியப்படாத போது சாமானியன் எப்படி சந்திக்க முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அன்புமணி. நானும் 2 வருஷமா ஜெயலலிதாவை தொடர்பு கொண்டு எப்படியாவது சந்திக்கணும், பேசணும், தமிழ்நாட்டுடைய மின் திட்டங்களை பத்தி பேசணும், மின் திட்டங்கள் கொண்டு வரணும்னு நானும் 2 வருஷமா முயற்சி செஞ்சுட்டு வரேன். என்னால முடியல. யார் கேட்டா? மத்திய அமைச்சர். மத்திய அமைச்சருக்கு எந்த நிலைனா சாமானிய சாதாரண மக்களுக்கு எந்த நிலைமை நினைச்சு பாருங்க. மத்திய அமைச்சருக்கு எந்த நிலைனா சாமானிய சாதாரண மக்களுக்கு எந்த நிலைமை நினைச்சு பாருங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோட குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி. தேர்தலை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதாவை சேர்க்காததனால் இதை ஒரு குற்றச்சாட்டாக இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார். அவ்வளவுதான், அதுதான் உண்மை. இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எது பேசுறதுனாலும் அதிமுக கேட்டுதான் பேசுறாங்க. எங்க இயக்கம் அப்படித்தான். தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் தங்களுடைய கார்கள்ல கட்சி கொடி கட்டப்படாதுன்னு தேர்தல் ஆணையம் கெடுபிடி காட்டுறதா கொந்தளித்திருக்காரு வைகோ. கட்சிக்காரன் கார்ல கொடி கட்டக்கூடாது என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? கட்சிக்காரன் கார்ல கொடி கட்டக்கூடாதா? அதிமுக காரன் அதிமுக கொடி கட்டக்கூடாதா? திமுக காரன் திமுக கொடி கட்டக்கூடாதா? காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் கொடி கட்டக்கூடாதா? கம்யூனிஸ்டுகள் அவங்க கொடி கட்டக்கூடாதா? விடுதலை சிறுத்தைகள் அவங்க கொடி கட்டக்கூடாதா? கார்ல மதிமுக எங்க கொடி கட்டக்கூடாதா? என் காரிலே கொடி எடுக்க சொன்னாங்க, எடுக்க முடியாதுன்னு. நான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்றேன், கார்ல மட்டும் கொடி அவுக்காதீங்க. பூத்துக்கிட்ட கொடியோட போகக்கூடாது. எல்லா உரிமையும் எடுத்துக்கிறதுக்கு என்ன போலீஸ் ராஜ்யமா? எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லிமிட் தான் இருக்கு. கம்பத்தை பூரா அவுத்தாங்க. இனி நாளைக்கு வேட்டி கட்ட கூட சொல்லுவாங்க. கரை வேட்டி கட்டிட்டு போக கூடாதுன்னு அவுப்பீங்களா? மக்கள் நல கூட்டணியில குழப்பம் நீடிப்பதா சொல்லியிருக்கிற தமிழிசை வைகோ பத்தியும் விமர்சிச்சிருக்காங்க. போட்டோபோபியா அப்படின்னா நாங்க சொல்லுவோம். போட்டோபோபியா அப்படின்னா ஒளியை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவோம், தண்ணியை பார்த்தால் ஒத்துக்கொள்ளாது. ஆனால் இன்று சகோதரர் வைகோ அவர்களுக்கு கேமரா போபியா,
பிரஸ் போபியா வந்திருக்கிறது. வைகோ அவர்களுக்கு கேமரா போபியா, பிரஸ் போபியா வந்திருக்கிறது. பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பயந்து ஓடுகிறார், பத்திரிகையாளரை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி 0 அப்படின்னா எதுக்கு மற்ற கட்சிகள் எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு கேட்டிருக்காரு முத்தரசன். சகோதரி தமிழிசை சவுந்தரராஜ் சொல்லியிருக்காங்களே, விஜயகாந்த் ஒரு சைபர், மக்கள் நல கூட்டணி ஒரு சைபர். ஒரு சைபரும் சேர்ந்திருக்க ஏன் இவ்வளவு தாக்குதல்? சைபர் தானே இது. சைபரை கண்டு ஏன் இவ்வளவு அச்சம் அந்த கட்சிகளுக்கெல்லாம்? சைபரை கண்டு ஏன் இவ்வளவு அச்சம் அந்த கட்சிகளுக்கெல்லாம்? திமுகவுக்கு ஏன் அச்சம், பாஜகவுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் அச்சம்? நாங்க தான் சைபர் ஆச்சே. இன்னைக்கு அரசியல் களத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இனி அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரசியல் கிசுகிசு. எல்லாருக்கும் வணக்கம். தேர்தலையொட்டி மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படலான்னு பேச்சு அடிபட்டு வந்த நிலையில சூரிய கட்சியில தந்தை மகன் சந்திப்பு அந்த கட்சிக்கு வலு சேர்ப்பதாக அமைஞ்சிருக்கா. சந்திப்பின் போது கட்சி பணியாற்ற ஏன் வரல அப்படின்னு தந்தை கேட்க, எந்த பொறுப்புமே இல்லாம எப்படி பணியாற்றுறது அப்படின்னு மகனும் மறுபடி கேட்டிருக்காரு. கட்சியில சேர்க்கறத பத்தி அப்புறம் பார்க்கலாம், கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபடாம இருக்கணும் அப்படின்னு ஆலோசனையும் வழங்கி இருக்காராம். அதனால இனிமே மதுரைக்காரங்க ஊருக்குள்ள கட்சிக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு உற்சாகமா பேசிக்குதா சூரிய கட்சி வட்டாரம். தேர்தல் அறிக்கைய யாரு முதல்ல வெளியிடுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏகத்துக்கு எகிரி இருக்குது இல்லையா? இந்த நேரத்துல சூரிய கட்சிக்கு முன்னாடி இலை கட்சியோட அறிவிப்பு வெளியிடலாம்னு பேசிக்கிறாங்களாம். அதாவது அடுத்த மாசம் 11ஆம் தேதி இலை கட்சியோட தேர்தல் அறிக்கை வெளியிடப்படலாம்னு பேசப்படுது. அதே சமயத்துல அந்த தேர்தல் அறிக்கையில 2 முக்கிய விஷயம் இடம்பெறலாம்னு சொல்லப்படுது. மதுவிலக்கு தொடர்பான முக்கிய அறிவிப்பும் இருசக்கர வாகனம் பத்திய முக்கிய அறிவிப்பும் இடம்பெறதுதான் அது. குமரி டு சென்னை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரியலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டாம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 7,52,481 பேர். இந்த மாவட்டத்துல 8 சிமெண்ட் ஆலைகள் அமைக்க நிலம் கொடுத்தவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இல்ல. கொள்ளிடம் அணையில தடுப்பணை தேவை, ஜெயங்கொண்டான் பழுப்பு நிலக்கரி மின் திட்டம் செயல்படுத்தலன்னு பல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் இந்த தேர்தல்ல எப்படி எதிரொலிக்குதுன்னோ, இந்த மாவட்டத்துல கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அரியலூர் மாவட்டத்திலிருந்து இணைகிறார் சமூக ஆர்வலர் திரு முத்துக்குமார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல அரசியல் கட்சிகள் எத்தனை தொகுதிகள்ல எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை இப்ப நம்ம முதல் கட்டமா பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1991 இருந்து 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டமன்ற தேர்தல், 4 நாடாளுமன்ற தேர்தல். இதுல அரியலூர் தொகுதியில அதிமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அரியலூர்ல 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற எம்பி தேர்தல்ல முதலிடம் பிடித்திருக்கிறது. ஜெயங்கொண்டாம் தொகுதியில 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. ஜெயங்கொண்டாம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2014 பாராளுமன்ற தேர்தல்ல முதலிடம் பிடித்திருக்கிறது அதிமுக. முதலிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்டு ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும். இப்ப வெற்றி பெறக்கூடிய கட்சி ஒட்டுமொத்தமா அந்த தொகுதிகள்ல நாடாளுமன்ற தொகுதிகள்ல எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம வெற்றி நிலவரத்தை சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சிகளுடைய வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆக நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள்ல அந்த கட்சிகள் எவ்வளவு வாங்கி இருக்கிறது அப்படிங்கறத வச்சுதான் நம்ம முதலிடம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது திமுக. 1991 2014ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல ஜெயங்கொண்டாம்ல ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது திமுக. ஜெயங்கொண்டான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1999 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல முதலிடம் பிடித்திருக்கிறது. அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1999 மற்றும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல திமுக முதலிடம் பிடித்திருக்கிறது. இதுதான் திமுகவின் நிலவரம் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள். பிற கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரியலூர் தொகுதியில காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில். ஜெயங்கொண்டாமிலும் காங்கிரஸ் ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்களுடைய வெற்றி நிலவரம் கடந்த கால தேர்தல்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பிற கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரியலூர்ல 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் முதலிடம் பிடித்திருக்கிறது. ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் முதலிடம் பிடித்திருக்கிறது. மேலும் ஜெயங்கொண்டாம் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வென்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இது பிற கட்சிகள் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றியின் நிலவரம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது பல்வேறு விதமான ஒரு விவரங்களை நம்ம பார்த்தோம். மேலும் இந்த அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு, ஒன்று அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டான். ஆக இந்த 2 தொகுதிகளிலுமே கட்சியின் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்முடைய அரியலூரில் இருந்து சமூக ஆர்வலர் திரு முத்துக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு முத்துக்குமார். இப்போ அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் காங்கிரஸ் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதிமுக அங்கே பலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதிமுக வணக்கம். தொடர்ந்து பேசுங்க திரு முத்துக்குமார். வணக்கம். நான் பேசுறேன். வணக்கம். அதிமுக அந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றிகரமா செயல்பட்டு வர்றதுக்கான காரணம், முழு முதல் காரணம் அவரோட தொண்டர்கள் தான். அதிமுக கட்சியின் தொண்டர்கள் மட்டும்தான் அந்த வெற்றிக்கான காரணமா இருக்குது. மேலும் அந்த தொடர் நிகழ்ச்சிகளுக்கு அதிமுக தொண்டர்களை தவிர வேற யாருக்கும் ஒரு கொடுக்க முடியாது, வேற எந்த இடமும் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். 96 அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் அரியலூர்ல வெற்றி பெற்றிருக்கிறது. 2006 காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் 2 முறையுமே திமுகவுடன் தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்கிறது. ஆக இது காங்கிரசுக்கு கிடைத்த ஒரு தனிப்பட்ட வெற்றியாக பார்க்க முடியுமா, அல்லது கூட்டணி கட்சியான திமுகவுடன் இருந்ததால் காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக இது காங்கிரசுக்கான தனிப்பட்ட வெற்றியாக என்றைக்குமே கருத முடியாது. ஏன்னா 2 முறையும் திமுகவுடன் கூட்டணி வைத்துத்தான் தமாகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி வெற்றி பெற்றுள்ளது. எனவே அது காங்கிரசுக்கான தனிப்பட்ட செல்வாக்காக எந்த நாளும் கருத முடியாது. ஆனால் மேற்படி தொகுதியில் உள்ள 22% மூப்பனார் சமுதாய ஓட்டுகளுக்கு அந்த ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்களுடைய வாரிசுகள், அந்த குடும்பத்துடைய செல்வாக்கு இந்த தொகுதியில் இருக்கு. அந்த குடும்ப செல்வாக்கு என்பது ஒரு 4 முனை 5 முனை போட்டிகள் வரும்போது வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இடம் பெறும் என்று கருதலாம். ஜெயங்கொண்டாம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் பிரதான திராவிட கட்சிகளை தாண்டி பாமக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பாமகவோட பலம் அவங்க தொடர்ந்து அவங்க மக்கள் நல பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது அவர்களுடைய பலம். ஜாதிய ரீதியான அவங்களுக்கு உள்ள ஒரு பலம் அவங்க கட்சிக்கான முக்கிய பலம். தொடர்ந்து இந்த தேர்தல் அவங்களுக்கான பலம் என்னன்னா, ஏற்கனவே பாமக ஆட்சிக்கு வந்தால் அராஜகம் நடக்கும் என்ற ஒரு வதந்திகளை தன்னுடைய நடவடிக்கை மூலமாக பாமக வாய்ப்பூட்டு போட்டு நிறுத்தி இருப்பது, ஒரு அமைதியான சூழ்நிலை அங்க நிலவுறது அந்த பாமக கட்சியோட பலமாக நான் கருதுகிறேன். திரு முத்துக்குமார், அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க 8 சிமெண்ட் ஆலைகள் இருக்கிறது. இந்த சிமெண்ட் ஆலைகள் அமைக்கும் பொழுது விவசாயிகளிடமிருந்து நிலத்தை கையகப்படுத்தும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனாலும் இன்றைய வரை அங்க வேலை வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த சிமெண்ட் ஆலை தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். ஏனென்றால் தனியார் சிமெண்ட் ஆலைகள் இங்கு உள்ள ஏழை விவசாயிகளிடமிருந்து நிலங்களை அடிமாட்டு விலைக்கு பிடுங்கிக் கொண்டு வெறும் ஒரு நாளைக்கு 3000-4000 டன் சிமெண்ட் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் கூட வெறும் 150-200 பேர்களை மட்டுமே கொண்டு தொழிற்சாலையை இயக்குகின்றது. இந்த இயக்கம் என்பது தொழிற்சாலை வந்தால் இந்த தொகுதி மேம்படும்,
இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக உயரும் என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்களை ஏமாற்று வேலை அனைத்து சிமெண்ட் ஆலைகளும் இந்த மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அரியலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்ததில்லை. வெறும் பெரிய பெரிய சிமெண்ட் ஆலைகள் அனைத்தும் ஒரு 150 நபர்களை கொண்டு இயங்குகிறது. மற்ற அனைத்து நபர்களும் ஒப்பந்த தொழிலாளர்கள். அவர்களுக்கு பெரிய சம்பளம் வரப்போவதில்லை. வேலை கொடுப்பது என்பதில்தான் சிமெண்ட் கம்பெனிகள் கூறுவதெல்லாம் வெறும் ஏமாற்று வேலை, கண் துடைப்பு. இந்த ஆதங்கங்கள் விவசாயிகள் மத்தியில ஒரு பெருமளவு இருக்குது. அது இந்த வேலை வாங்கி தரவில்லை என்பது அரசியல் கட்சிகள் பேரும்போது இந்த மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாக கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திரு முத்துக்குமார், இப்ப ஜெயங்கொண்டான் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயங்கொண்டான் பழுப்பு நிலக்கரி மின் திட்டத்தை செயல்படுத்த கோரி பல்வேறு கட்டங்களா உண்ணாவிரதம் ஆகட்டும், இல்ல மறியல் போராட்டம் ஆகட்டும், பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சனையும் வர இருக்கக்கூடிய தேர்தல்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விவசாயிகள் மிகவும் துயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா சொந்த மண்ணில ஏரிகளா அகதிகளா அலைய வேண்டிய சூழ்நிலை. என்எல்சி நிர்வாகம் தன்னுடைய நிலத்தை மணல் மின் அமைக்க எடுத்துக்கொண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அரசு நிலம் என்று வந்ததுக்கு அப்புறம் இந்த விவசாயிகள் அரசு உதவிகளையும் பெற முடியவில்லை, நிலத்துல விவசாயம் செய்ய முடியல. ஏதாவது ஒரு பேங்க்ல கடன் வைக்கணும், அடகு வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த நிலத்தை நம்பி எதையும் செய்ய முடியல. ஏன்னா அனைத்து ஆவணங்களும், ரெவன்யூ ஆவணங்களும் கவர்மெண்ட் பேர்ல இருக்குது. அதனால இந்த மண்ணை நம்பி இருக்கிறவங்க ஏமாந்துதான் போறாங்க. ஒன்னு நஷ்ட ஈடு கொடுக்கணும், 2 நீதிமன்றங்களை நிறுவி அரசு நஷ்ட ஈடு கொடுப்பதற்காக ஜெயங்கொண்டத்தில் 2 நீதிமன்றங்களை சார்பு நீதிமன்றங்கள் அமைச்சிருக்கு. அந்த சார்பு நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பையும் அரசு நிறைவேற்றவில்லை. அதனால மக்களுக்கு நஷ்ட ஈடும் கிடைக்கல, அனல்மின் நிலைமையும் அமையல, வேலையும் கிடைக்கல. சொந்த மண்ணில் வெறும் அகதிகளாக அலைவது என்பது பெருங்கொடுமையாக நினைக்குது. அது இந்த தேர்தலில் கண்டிப்பா பாதிக்கும். அதோட சேர்த்து இந்த ஷேல் கேஸ் விஷயமாக ஜெயங்கொண்டம் பகுதியில் மீத்தேன் எரிவாயு என்பதை மாற்றி ஷேல் கேஸ் என்ற முறையில் இந்த நிறுவனங்கள், ஓஎன்ஜி நிறுவனங்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்றது இந்த விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துதான் நான் நினைக்கிறேன். வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில ஒவ்வொரு நாளும் ஒரு விஐபி பத்தியும் அவங்களுடைய சட்டமன்ற தொகுதிகள் பற்றியும் அந்த தொகுதியில அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில நம்ம பார்க்க போறது திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகனோட காட்பாடி தொகுதி. இந்த தொகுதியில துரைமுருகன் 6வது முறையா சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் துரைமுருகனின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பிரம்மாண்டமான ஒரு கருத்து கணிப்பை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கான முடிவுகள் இப்ப நம்ம கையில இருக்கு. மக்கள் கிட்ட 5 கேள்வி முன் வச்சிருக்கோம். அந்த 5 கேள்விகளுக்கும் மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வேலூர் செய்தி அரங்கிலிருந்து இணைகிறாரு சமூக ஆர்வலர் திரு குணசேகரன். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமுருகனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்பதற்காக 5 கேள்விகள் நம்ம தயார் செஞ்சோம். அந்த 5 கேள்வியில முதல் கேள்வி என்ன வச்சோம் அப்படின்னா, அதாவது காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில நீங்கள் வாக்களிப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அந்த தொகுதி மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பதில் இதுதான். அதாவது அந்த காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 22% பேர் சொல்லியிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 52% பேர் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 15% பேர் சொல்லியிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 5% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 6% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக எந்தெந்த அடிப்படையில எல்லாம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் தாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பதில்கள் தான் இது. ஆக இதுல என்ன மாதிரியான ஒரு கருத்துக்கள் எல்லாம் மக்கள் கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வேலூரிலிருந்து சமூக ஆர்வலர் திரு குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு குணசேகரன். இப்போ காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 52% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 தேர்தல்களிலும், கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களிலும் திரு துரைமுருகன் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. ஆக திமுக அந்த தொகுதியில ஒரு பலமாக இருக்குது அப்படிங்கறத இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஆக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக இந்த அளவுக்கு பலமாக இருக்க என்ன காரணம், மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க விரும்பி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
அதாவது சொல்லுங்கம்மா, அவரு வந்து கட்சி அடிப்படையில் ஓட்டு போடல மக்கள். அப்போ வந்து காட்பாடி K30 தொகுதி ஒன்னா இருந்தது. அந்த டைம்ல வந்து குடிநீர் பிரச்சனை ஓவரா இருந்தது 1972. அப்போ அவர் வந்து ஸ்டெப் எடுத்து தண்ணி எடுத்துன்னு வந்தார். அந்த அடிப்படையில் அவரை பார்த்து தான் ஓட்டு போடுறாரு, கட்சி அடிப்படையில் கிடையாது. இன்னும் வந்து ஜாதிய அடிப்படை வன்னியர் அவர். அந்த வன்னியர்ன்றதுனால அவர் வந்து நம்ம ஜாதிக்காரர் நல்லா பேவராரு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நடந்த உண்மைங்க. இருந்தாலும் அவர் சில இதெல்லாம் நல்லது செய்திருக்கிறார். ஆனா அவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஆனா இது வரைக்கும் செய்யல. பொதுமக்கள் வந்து மனு கொடுக்கறதுக்கும் அவர்கிட்ட போக முடியல. போனா தொண்டருங்க வந்து அவரை வந்து கிட்ட போக விடுறதில்ல. ஆபீஸே கிடையாது, 10 வருஷமா மூடி தான் இருக்கு அந்த ஆபீஸ். போனாங்க அவர் தொண்டருக்கு மீறி போனா ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் உட்கார்ந்து இருப்பாங்க. இவரும் மீறி போனாதான் அவர் பேசுவார். அவர் கூப்பிட்டு எல்லாம் வாங்க மாட்டார். ஓகே, திரு குணசேகரன், இப்போ காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 22% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வேட்பாளர் அப்படின்னு வரும்பொழுது காட்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் ஒரு வேட்பாளர் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன தகுதிகள்லாம் அவங்க வந்து பாக்குறாங்க? பொதுவா வந்து தகுதி வந்து பாக்குறது இல்லம்மா, நம்ம தொகுதிக்கு மக்களுக்கு என்ன செய்யறாங்க. நீங்க வந்து காட்பாடில இருக்க இடத்துக்கு பிரச்சனைனா தண்ணி பிரச்சனை தான் ஓவரா தலைவிரிச்சு ஆடுச்சு. இப்ப இருந்த மழையில இப்ப தண்ணி வந்துச்சு. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக ரொம்பவும் கஷ்டப்பட்ட தொகுதி காட்பாடி தண்ணிக்கு காட்பாடி தொகுதி தான். ஆனா அவர் அந்த டைம்ல எதுவுமே செய்யல. கேட்ட ஆளுங்க வச்சு நான் சொன்னா செய்யறது இல்லை. ஆனா இவரு வந்து இது வரைக்கும் சட்டசபையில வந்து கட்சிக்கு தான் பேசியிருக்கிறார் தவிர காட்பாடி தொகுதி மக்களுக்கு எதுவும் பேசல. அவர் வந்து ஒரு ஓஏபி வாங்கி கொடுக்கல, ஒரு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கல. கூட்டா மனு நாங்க அங்க போய் சேராதப்பான்னு அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவார். இவர் இங்கே இவர் வந்து கட் பண்ணி விடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். அதாவது காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அதே நேரத்துல காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். 5 கேள்விகள் வந்து மக்கள் கிட்ட நம்ம வந்து முன் வச்சோம். முதல் கேள்வி என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்ததா 2வது கேள்வி மக்கள் கிட்ட வந்து நம்ம முன் வச்சோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம மக்கள் கிட்ட முன்வைக்கும் பொழுது அவங்க சொல்லிருக்கக்கூடிய பதில் சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லி 56% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் தொகுதிக்கு வருவதில்லை அடிக்கடி அப்படின்னு சொல்லி 44% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே இல்லை. ஆக காட்பாடி சட்டமன்ற தொகுதி பொதுமக்களை பொறுத்தவரை தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறவர் தொகுதிக்கு அடிக்கடி வராரா இல்லையா அப்படிங்கறத பத்தி அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்ததன் மூலம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வேலூரில் இருக்கும் திரு குணசேகரன் அவர்களிடம் பேசலாம். திரு குணசேகரன், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் தொகுதிக்கு அடிக்கடி வராரு அப்படின்னு சொல்லி 56% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் தொகுதிக்கு அடிக்கடி வராரா, தொகுதியில் அடிக்கடி அவரை பார்க்க முடிகிறதா? அவரு தொகுதிக்கு அடிக்கடி வராரு. காரணம் வந்து அவர் வீடு அங்கதான் இருக்கு, காட்பாடி காந்தி நகர்ல தான் இருக்குது. 2வது வந்து காலேஜ் இருக்கு, அவரோட மெயின் பிசினஸ். இன்னொன்னு வந்து வாட்டர் பிசினஸ் இருக்கு. அதை பத்தி தான் வருவாரு. கண்டி பொதுமக்களுக்கு நிகழ்ச்சி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 5 வருஷத்துல ஒரு 10 நிகழ்ச்சி வந்திருக்கலாம், அவ்வளவுதான். அவர் வந்து இப்ப வந்து பொதுமக்களை சந்திக்கிறதுக்கும் வந்து ஆர்வம் காட்டுறது இல்ல. இவர் வந்து போறது அவர் வீட்டுக்கு வருவார், அடிக்கடி வருவதில்லை அப்படின்னு சொல்லி 44% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து என்ன மாதிரியான அதிருப்தியை வந்து இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரு வந்து தொகுதிக்கு வந்தாதானே எங்க மனு வந்து கொடுக்கறதுக்கு, எங்களுக்கு இது இல்லை, இவ்வளவு கஷ்டம், தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, இவ்வளவுலாம் இருக்குது, நீங்க ஸ்டெப் எடுக்கல, எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் வந்து நீங்க வந்து எங்களுக்கு யூஸ் பண்ணலாமே அப்படியெல்லாம் கேட்டு அவர் இதுவரை எம்எல்ஏ ஃபண்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணிக்கிறாரு. அதுவும் தாராபாடு வரைக்கும் கொஞ்சம் கொடுத்திருக்காரு. காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்களை பொறுத்தவரை தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு கேட்டப்போ வராரு அப்படின்னு சொல்லி 56% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு 44% பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 3 கேள்விகளும் வந்து இருக்கிறது. அதாவது மொத்தம் 5 கேள்விகள் நம்ம அந்த தொகுதி மக்கள் கிட்ட வந்து முன் வச்சது. 6 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக துரைமுருகன் அவர்கள் இருந்திருக்கிறார். இப்போ மக்கள் கிட்ட நம்ம முன் வச்ச கேள்வி என்ன அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம்.
அதற்கு அவங்க வந்து அவர் வந்து எளிதில் அணுகக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி 53% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் எளிதில் அணுகக்கூடியவர் இல்லை அப்படின்னு சொல்லி 47% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மக்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்த்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்கலாம். வேலூரில் இருக்கும் திரு குணசேகரன் அவர்களிடம் பேசலாம். திரு குணசேகரன், இப்போ துரைமுருகன் அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு கேட்டதற்கு அணுகக்கூடியவர் அப்படின்னு சொல்லி 53% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்களை எளிதில் அணுகலாம்? பொது விஷயத்துல வந்து அழுகுறாங்க, மற்ற விஷயத்துல வந்து அவரால் கிட்ட கூட போக முடியாது. அவர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, அவர்கிட்ட டென்ஷனா தான் பேசுவார். நானே நிறைய முறை திட்டு வாங்கியிருக்கிறேன். ஒரு காட்பாடி தாராபாடுல ஒரு நூல் நிலையம் எடுத்துன்னு வரதுக்கோசரம், சொந்த கட்டிடத்திற்கோசரம் நிறைய முறை மனு கொடுத்து என்ன பப்ளிக் ஏற்றுக்க என்ன திட்டி இருக்கிறார். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க பொது விஷயத்துல வந்து அவரை எளிதில் அணுகலாம் அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து அணுக முடியும்? பொதுமக்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கும் பொழுது ஒரு மனு கொடுப்பதற்காகவோ இல்ல மற்ற ஒரு பொது விஷயங்களை அணுகுவதற்காகவோ அவருடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறது பாசிட்டிவா எந்த விதத்துல இருக்கு? அவர் பொது விஷயத்துல வந்து போய் வாங்கிட்டு வரல. நீ வந்து ஒரு வந்திருக்காங்க அப்படின்னா பல பேர் அங்க இருக்கிறாங்க, பிரஸ்கார் இருக்காங்க, அதனால அவர் வாங்கிக்குவார். சரிப்பா கொடுப்பா வாங்கிக்குவார். ஆனா அது வந்து அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு ஆன்சர், நாங்களும் ஆளுங்கட்சிப்பா எதிர்த்து பேசினாவே என்ன வந்து நடக்கும் நடக்காது, என் கையில வர்றதை விட வேற ஆளுலாம் பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில், அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லி 53% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு 42% பேர் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்திருக்கு. 5% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக இவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற விவரங்களை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது போக்குவரத்து பணிமனை அமைத்து தருவேன் காட்பாடியில அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்திருந்தாரு கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில். அதற்கு அடுத்தபடியாக சாலைகளை மேம்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி, காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்திருந்தாரு. அடுத்தபடியாக துரைமுருகன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்படும், மாணவர்களுடைய உயர்கல்வி மேம்பாட்டிற்காக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக காட்பாடி ரயில் நிலையம் அருகே மேலும் ஒரு ரயில்வே மேம்பாலம் பயணிகளுடைய வசதிக்காக அங்கே அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் துரைமுருகன் அவர்கள் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையை லாபகரமாக இயக்க என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதிகள், இவையெல்லாம் மிக முக்கியமான வாக்குறுதிகள் கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருந்தாரு. இவற்றையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். வேலூரில் இருக்கும் திரு குணசேகரன் இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி 53% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? எத்தனை சதவிகிதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? அதாவது அவர் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு வரதா சொன்னார். இப்போ இங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா அடுக்கம்பாறைக்கு தான் போகும். இங்க இருக்கிற வேலூர் காட்பாடியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் போகணும். ஆனால் இது வரைக்கும் அவர் எடுத்துன்னு மருத்துவ ஹாஸ்பிட்டலும் எடுத்துன்னு வரல, கல்லூரியும் எடுத்துன்னு வரல. இன்னைக்கு நிறைய பொதுமக்கள் சஃபர் ஆகிறாங்க. மெயினான இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து அவர் வந்து ஒரு போக்குவரத்து துறையில் ஆர்டிஓ ஆஃபீஸ், பிரேக் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆஃபீஸ் எடுத்துன்னு வரணும்னு சொன்னார். அது வரைக்கும் செய்யல. இன்னொன்று வந்து அவரு இந்த காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், அப்போ இதெல்லாம் எடுத்துன்னு வரேன்னு சொன்னாரு, செய்யல. ஏன்னா கேட்டால் நான் ஆளுங்கட்சி இல்லை, நான் எது பேசினாலும் எனக்கு வந்து எதிராக தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் வந்து அவருடைய தொகுதி மேம்பாட்டுடைய நிதியை வந்து சரிவர அவர் வந்து செலவு பண்ணல. இதெல்லாம் செய்யணும்னா மக்களுடைய குடிநீர் பிரச்சனை வந்து தீர்ந்திருக்கும். இப்போ அந்த இப்போ பெஞ்ச மழையில் கொஞ்சம் தண்ணி கிடைக்குது. இதுவரை ரொம்ப கொடுமையான தண்ணி கஷ்டம்லாம் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். ஜனங்களுக்கும் அதுக்கு வாய்ப்பும் இல்லாத போய் இவரை போய் பார்த்தா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்சி அவங்க கையில் இருக்கு, மேயர் வந்து அவங்க கையில் இருக்காங்க, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இவர் காட்பாடி
தொகுதி பத்தி இது வரைக்கும் சட்டசபையில பேசுனதே கிடையாது. ஆனா திமுக கட்சி சார்பா வேணா பேசுவார கண்டி வெளிநடப்பு செய்வார். காட்பாடிக்கு இது மாதிரி எல்லாம் செய்யணும், அது மாதிரி செய்யணும். சாலைகள்லாம் பாத்தீங்கன்னா அவர் போட்ட அந்த ஆளுங்கட்சி டைம்ல போட்டது தான். இன்னும் எல்லாம் குண்டு குழியுமா தான் இருக்கு. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்னைக்கு பிரிட்ஜி இன்னைக்கு ஆடுது. அந்த ரயில்வே மேம்பாலம் ஆந்திரா, ஒரிசா, மத்திய பிரதேஷ் இதுக்கெல்லாம் போற கேட்வே அந்த காட்பாடியுடைய மேம்பாலம் தான். அதுல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 வண்டிக்கு பாஸ் ஆகுது 24 மணி நேரத்துல. ஆனா இன்னைக்கு நின்று பாத்தீங்கன்னா பிரிட்ஜி ஆடும். இன்னைக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இவரு நான் பக்கத்துல ஒரு பிரிட்ஜை நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். அது இன்னும் செயல்பட முடியல. இன்னும் கட்டல. ரயில்வே பர்மிஷன் கொடுத்துட்டாங்க கட்டிக்கோன்னு, இன்னும் அது செயல் வரல. ஓகே, திரு குணசேகரன், இப்போ கடந்த 4 முறை அவர் தொடர்ந்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. என்னென்ன பணிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றிருக்காரு? ஏன்னா நம்முடைய கருத்து கணிப்புல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லி 53% பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்? என்னென்ன பணிகள் எல்லாம் அங்க செய்யப்பட்டிருக்கின்றன? அவர் ஒரு வாக்குறுதி தாலுகா ஆபீஸ் எடுத்துன்னு வந்திருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது இந்த நகர சபைக்கு இந்த பேரூராட்சி அந்த காட்பாடி, அப்போ அவர் அந்த மெர்க்குரி லைட் எடுத்துன்னு வந்தார். அதாவது ஒரு 10 கிலோமீட்டருக்கு அவர் போட்டிருக்காரு. மூணாவது யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எடுத்துன்னு வந்திருக்காரு. அது மற்றது கோர்ட், நீதிமன்றம் அது எடுத்துன்னு வந்திருக்காரு. சப்டிவிஷன் டிஎஸ்பி எடுத்துன்னு வந்திருக்காரு. மற்றபடி அவர் பெருசா செய்யற மாதிரி எதுவுமே சொல்ல. ஏன்னா அவர் சீனியர் மந்திரின்றதுனால சில இதெல்லாம் எடுத்து வச்சாரு. அவரு 2011 பிறகு எந்த இதுவுமே அவர் ஆக்டிவிட்டா இல்ல, தொகுதிக்கு ஆக்டிவேட் இல்லை. அதனாலதான் இந்த வாட்டி அவர் 2790 ஓட்டுல அவர் ஜெயிச்சார். ஆனா எம்பி தொகுதியில டிஎம்கேல ஏடிஎம்கே தான் காட்பாடி தொகுதியில் அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. ஓகே, திரு குணசேகரன், இப்போ அந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரைமுருகன் இப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கலாம், இந்தந்த திட்டப்பணிகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், என்ன மாதிரியான எண்ணம் மக்கள் கிட்ட இருக்கு? அவர்கிட்ட நிறைய கோரிக்கை வச்சாலும் அவர் ஒரே காரணம் தான் சொல்லுவார். நான் கிடையாது ஆளுங்கட்சி, நான் பேசினோட உடனே எங்களை வெளியே போய் சொல்றேன், இப்படிதான் சொல்லுவார். நாமெல்லாம் இப்போ டிவி எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே அட்வான்ஸா பார்த்துன்னு தான் இருக்கிறோம், இங்க பேசுறதும் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. கிராமத்துல கேட்கறாங்க. இப்படி அந்த இதுதான் அவர் சொல்லின்னு இருக்கிறார். நான் செய்யல, இப்படி செய்யல, அவங்க போனா ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கிறார். நீங்க பாத்துங்களேன், எம்எல்ஏ ஆபீஸ 10 வருஷமா மூடின்னு இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தா நீங்க நல்ல திட்டங்கள்லாம் நடந்திருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் டிஸ்பென்சரியும் கிடையாது. நீங்க ஆக்சிடென்ட் ஆனா ஒரு 10 கிலோமீட்டருக்கு பானா இருந்தா தான் இங்க வேலூர்ல பென்லன் ஹாஸ்பிட்டல் இப்பதான் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறார். அது ஒரு விஜய் முன்னாள் சுகாதார மந்திரி அவர் செய்திருக்கிறார். சில ஒரு 200 பெட் எடுத்து வந்திருக்காரு, கொஞ்சம் பாசிட்டிவா கொஞ்சம் செய்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் நிலையில காட்பாடி தொகுதி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவர் அந்த காலத்துல அவர் செய்தாரே, தண்ணி எடுத்து வந்தாரு அப்படின்ற விதத்துல அடிப்படையில் தான் ஓட்டு போட்டார். கட்சி பார்த்தெல்லாம் கிடையாது, அவரை பார்த்து தான் ஓட்டு போட்டது. இப்போ அவர் 5 வருஷமா சரியான முறையில் செயல்பாடு இல்லை. குணசேகரன், நம்ம தொடர்ந்து பேசலாம். பல்வேறு கேள்விகள் தொகுதி மக்கள் கிட்ட கொடுத்து அதற்கான பதில்களை இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இறுதியாக மக்களிடத்துல நம்ம முன்வைத்த கேள்வி, அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மீண்டும் காட்பாடி தொகுதியில போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் ஆம், அவர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லி 57% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லி 35% பேர் சொல்லியிருக்காங்க. முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 8% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க மக்கள் துரைமுருகன் அவர்கள் கிட்ட என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்கலாம். திரு குணசேகரன், இப்போ நம்மளுடைய கருத்து கணிப்புல துரைமுருகன் அவர்கள் மீண்டும் காட்பாடி தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ஆம், அவர் வெற்றி பெறுவாரு அப்படின்னு சொல்லி 57% பேர் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமா. ஆக துரைமுருகன் அவர்களிடம் காட்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க? அவரு அப்போ ஒரு நல்ல விஷயத்துல அவர் ஸ்டெப் எடுத்தாரு, ஓகே மேடம். ஆனா இப்போ இருக்கிற அவருக்கு டஃபா தான் அமையும் இந்த தொகுதி. காரணம் என்ன, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ ஒரு ராமதாஸ் துரைமுருகன் மேல நம்ம ஜாதின்றது அவருக்கு ஒரு வெல்விஷர் இருந்தது. சரி நீங்க துரைமுருகன் போட்டுங்க, பரவாயில்ல, கடைசி டைம் மாத்தி போடுங்க சொல்லுவாரு. ஆனா நீங்க அன்புமணி
தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க அறிவிச்சிட்ட பிறகு பிரிஸ்டேஜினால ஒரு 1 இயர் ஓட்டு கூட துரைமுருகன் போகாது. இது ஒரு மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அவர் காலேஜில் வந்து நிறைய வந்து இன்ஜினியர் காலேஜில் வேலை வாங்கி தரிசு பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. ஆனா இதுல வந்து சரியான முறையில் வேலை வாங்கி பல்வேறு விதமான பதில்களை நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பு அப்படிங்கறது வந்து என்ன இருக்கு? வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இந்தந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தா நல்லா இருக்கும், சாலைகள் வந்து சரியா போட்டா நல்லா இருக்கும், இன்னொரு ரயில்வே மேம்பாலம் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கும். என்ன மாதிரியான கோரிக்கைகள், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மக்கள் கிட்ட இருக்கு? மக்கள் கையில இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இல்லம்மா, அது முக்கியமா அதை எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டிஸ்பென்சரியில போனாக்கா 100 ரூபாய் ஃபீஸ் மருந்து சேர்த்து 200 ரூபாய் வாங்கிடுறாங்க. இப்ப எந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம் போனா அங்க வந்து டாக்டரே கிடையாது, அதே மாதிரி நர்ஸும் கிடையாது. நர்ஸ் அசிஸ்டன்ட் தான் மாத்திரை கொடுப்பாங்க. இது ஏற்கனவே நான் கலெக்டர் நாலேஜுக்கு எடுத்துன்னு போனேன். இந்த மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இருக்கு, கிட்டவே ஏழை நோயாளிகள் வந்தால் கிட்டவே தூரம் நிற்க வச்சு மாத்திரை கொடுக்குறாங்க. நீங்க என்ன ஸ்டெப் எடுன்னு மருந்து கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ டாக்டர்லாம் வந்தாங்க. இன்னும் வந்து அவங்க அந்த சரியான ட்ரீட்மெண்ட்டு கிடையாது. ஹாஸ்பிட்டல் இருந்து மெயினான பிரச்சனை ஆஸ்பத்திரிமா, அந்த சுகாதார வசதி செய்து கொடுக்கல, தண்ணி பிரச்சனை செய்து கொடுக்கல. இன்னைக்கு வந்து இந்த 2 தான் பெருசா எதிர்பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று வந்து ரயில்வே துறையில வந்து கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. மருத்துவமனை தேவை அப்படிங்கிறது ஒரு பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் குடிநீர் தேவையும் அங்கே மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் மீண்டும் காட்பாடி தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஆம் அப்படின்னு சொல்லி 57% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி 35% பேரும், முடிவு செய்யவில்லை அப்படின்னு 8% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக 6 முறை அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒரு முறை அல்லது 7வது முறையாக அவருக்கு வாய்ப்பு கிடைத்து மீண்டும் அந்த தொகுதியில் அவர் போட்டியிட்டால் வெற்றி பெறுவாரா என்பது குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கான பதில் நிச்சயமாக மே 16ஆம் தேதி நமக்கு கிடைத்துவிடும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு குணசேகரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.